இன்று தூக்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். உணவு, உடற்பயிற்சி, மனநிலை எல்லாம் பற்றி பேசணும்ல. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் இன்றியமையாதது. குறைந்தது படுத்தவுடன் 7 நிமிடத்தில் தூக்கம் வர வேண்டும். அடல்ட்டில் குறைஞ்சது 7 மணி நேரத்தில் 8 மணி நேரம், குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். தூக்கம் வருவதற்கு முன்பு துக்கம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. என்னுடைய 56 வருட அனுபவத்தில் இதுவரை எந்த நோயாளிக்கும் தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. நிறைய பேர் தூக்கம் வரலைன்னு சொல்கிறது என்ன காரணம்னா, தூங்கும் பொழுது நடந்ததை பற்றி யோசிக்கிறது, நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு யோசிக்கிறது, அது எதையுமே நினைக்கக்கூடாது. தூக்கம் வர வேண்டுமென்றால் துக்கம் இருக்கக்கூடாது. தூங்குவதற்கு முன்பு என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு ஜஸ்ட்டு மெடிடேட் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். நம்ம உயிரோடு இருக்கிறது தானே தூங்க போகிறோம். அந்த உயிருக்கு நீங்கள் நன்றி என்று சொல்லி தியானம் போனோம்னா 2 நிமிடத்தில் தூக்கம், 7 நிமிடத்தில் தூக்கம் வந்துடணும். தூக்கம் எதுக்கு முக்கியம்னு சொன்னோம்னா, இதை பாருங்களேன், தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிங்க. அது பிடிக்கிறதுக்கு போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே போகும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தூக்கமும் மகிழ்ச்சியும் கையில் வந்து அமர வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். நிறைய நோயாளிகிட்ட வந்து தூக்கமே வரல சொக்கலிங்கன்றாங்க. என்னையும் சோதிக்கின்றார் கடவுளோ இயற்கையோ, தூங்குவதற்கு நேரம் இல்லாமல். இன்று வரை சொக்கலிங்கம் இரவு 1 மணியோ பகல் 1 மணியோ வித்தியாசம்லாம் உழைத்து கொண்டு உயிரை காப்பாற்றுகின்றேன். நீங்கள் இந்த செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதிலிருந்து மகிழ்ச்சி அடையணும். அதான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அனைவரும் பணம் முக்கியம். பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆனால் அந்த பணம் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சியை இழப்பதால் மாரடைப்பு. அதான் ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜ்யம் போட்டுங்க, பூஜ்யம் போட்டுக்கொண்டே பணக்காரங்க. அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு ஒன்று நீ உயிருடன் இருக்கின்றவையை தவிர உன்னை இழந்த பூஜ்யங்களை சேர்க்கக்கூடாது. அதான் ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் அண்ட் வர்ஷிப். நான் இப்போ எல்லோரும் சொல்கிறேன், லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் அண்ட் லைஃப்பை நல்லா நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த பேலன்சிங் ஆட்டிடியூட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ ஒர்க்கை மாத்திரம் நிறைய பேர் பார்க்குறேன். நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் மாறும். எந்தெந்த ஷிஃப்ட் மாறினாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உங்களை மாற்றி அமைத்து கொண்டு நீங்கள் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குறதை கட்டாயம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து தூக்கத்தை பற்றி சொல்கிறேன். அதை விட முக்கியமானது பாருங்களேன், உணவு முறைகளும் மிக முக்கியங்க. எப்பொழுது நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாதீர்கள். 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர், 1/4 வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். நைட்டு தூங்குறதுக்கு முந்தி குறைந்தது நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முந்தி சாப்பிட்டுடணும். ஸோ உணவு முக்கியம், தூக்கம் முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம், அனைத்து முக்கியமாக நேர்கள் ஒன்று சொல்கிறேன். இந்த ட்ரெட்மில்லாம் பண்ணுறாங்கள்ல, அது வேகமாக ஸ்பீடு வச்சு இன்க்ளினேஷன் அதிகம் வச்சு அந்த மிஸ்யூஸ் ஆஃப் இந்த நீ ஜாயிண்ட்டை என்ன ஆகுதுன்னா, உலக அளவில் வாஷிங்டன் கண்டுபிடிக்க ஆராய்ச்சியில் 40 வயது ஆன பிறகு 40% நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ எந்த உடற்பயிற்சி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் நிர்ணயித்து அந்த உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி என்பது என்டார்ஃபினை கூட்டும், குட் கொலஸ்ட்ராலை கூட்டும், உடல் எடை சீராக வைத்துக்கொள்ளும், பல கேன்சர்களை தடுக்கின்ற சக்தியும் அந்த 3 மந்திரங்களுக்கு உண்டு.